ஒரு டேஸ்ட் இருக்குமா? ஹலோ கைஸ், வெல்கம் டு பீயிங் விஜய் சேனல். நான் தான் விஜய். கைஸ், லாஸ்டா போட்டிருக்க வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 வியூஸ், 9 லைக்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதை தொடர்ந்து 42 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். நான் மெயினாக இந்த சேனல் ஆரம்பித்த ரீசன் எதுக்குன்னா, வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு போகிறத ஒரு நல்ல மோட்டோ விளாகாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரூட் மட்டும்தான் சேம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அதுதாண்டி கைஸ், மெயினாக எல்லாரும் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நம்ம கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்ல வரவங்க ஒழுங்கா வர மாட்டுறாங்க. ஸோ பக்கத்தில் தான் போகிறோம், தூரமாக தான் போகிறோம்னு எந்த ஒரு ரீசனும் கொடுக்காம மறக்காம ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிடென்ட்டை தவிர்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் பண்ண போகிற மோட்டோ விளாக் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதோட நான் உங்ககிட்ட டிரைவிங்கில் வந்து பேசுகிறேன். காய்ஸ், வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா March 10, 2026, அதாவது டியூஸ்டே. இன்றைக்கும் ஆக்சுவலி 8:20 கிட்ட ஆயிடுச்சு டைம். தெரிஞ்சு இன்றைக்கும் லேட்டு தான். எல்லாம் லேட்டான நாளில் மட்டும் தான் நான் விலாகே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்றைக்காவது ஒரு நாள் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா செட் ஆக மாட்டுது. நேற்று ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர வழியில் நான் வேறு ஒரு ரூட்டில் வந்திருந்தேங்க. சூப்பராக இருந்துச்சு ஒரு இடம். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி பின்னாடி வழியாக வந்திருந்தேன். அதாவது சூப்பராக ஒரு சன்செட் இருந்துச்சு, நல்லா இருந்தது அது பார்க்கவே. அந்த ரோடு வந்து ஏதோ நல்லா பெங்களூர் ரோடு மாதிரி இருந்துச்சு. பெங்களூர் அளவுக்கு நான் சொல்லலை, ஆனால் பெங்களூர் ரோடு மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன், ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு மோட்டோ விலாக் போடுறேன் சூப்பராக. இப்போ இன்றைக்கி கஷ்டம். ஒரு நாள் வந்து ஒரு vlog ஒன்று போடுறேன். ஃப்ரண்ட் வீல் எல்லாருக்கும் வீல் பெண்ட் எடுக்கிறத பற்றி தெரியும். பட் ப்ராப்பராக ஒரு வீடியோ அது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அதனால் நான் ஒரு நாள் வந்து என் வீல் நான் பெண்ட் பண்ணும்போது, நான் பெண்ட் எடுக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் நிறைய வாட்டி வந்து பைக்கை ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து சர்ச் பண்ணுவேன். எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இருக்குது, அது இதுன்னு நிறைய வாட்டி வந்து கிடைக்காது. அதுக்கப்புறம் நானே வந்து எப்படியாவது போயிட்டு சரி பண்ணிட்டுருவேன். இல்லைனா பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷாப்பில் போய் சரி பண்ணிட்டுருவேன். அப்போது வந்து நான் யோசிப்பேன், இதே நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம்னா மற்றவங்களுக்கு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இனிமேல் வர பைக்கில் வர ப்ராப்ளம் அது எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் போடுவோம். என்ன ஒன்று, ஷோரூமில் கொடுக்க தான் லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. முக்கியமாக நான் அடையாரில் ஒரு ஷோரூம் இருக்குது, நான் அங்கே கொடுத்துருந்தேன் ஒரு வாட்டி. ஒரு 4 இயர்ஸ் பேக் வந்து என்ன ஆச்சு, நங்கநல்லூரில் ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பைக்கை எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு வரேன். பின்னாடி டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் அது சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா, பின்னாடி இருக்க டிஸ்கு பிளேட்டுக்கு பக்கத்தில் அது டிஸ்கு பேடா சம்திங் ஏதோ சொல்லுவாங்கள்ல, அது வந்து கீழே தொங்கிட்டுருக்கு. என்னடா அது தொங்கிட்டு இருக்குன்னு பார்த்தா, பின்னாடி அந்த பிரேக்கோட அந்த டிஸ்கு பேடு வந்து தொங்கிட்டு இருக்கு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இது நல்ல ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும். நான் ரெகுலராக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அடையாரில் ஒரு ஷோரூம் இருக்கா சர்வீஸ், அங்கே தான் கூப்பிட்டு போவேன். அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டு டிஸ்கை வச்சுக்கிட்டே ஓட்டிகிட்டு வந்து கரெக்டாக எத்தனை மணி, அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு நான் தந்துடுறேன். கரெக்ட், அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு நான் கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட சொல்லி நான் கொடுத்தேன், இந்த மாதிரி பின்னாடி உடஞ்சிச்சு. அவங்க எவ்வளோ தரமாக சொன்னாங்க, எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 600 ருபீஸ் வாங்கினாங்க.
அந்த செட்டே மாற்றணுமாமே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வண்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு ஈவினிங் 4 o'clock வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே 4 o'clock தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணுறேன். 5 o'clock கால் பண்ணேன். கால் பண்ணி உடனே என்ன சொன்னாங்க, இன்னும் ரெடி ஆகலை, தெரிஞ்சு ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி 7 மணிக்குள்ளே ரெடி ஆகிடுமா, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம்ல, வெயிட் பண்ணுவான். திருப்பி ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்துட்டு, சார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி தான் எடுக்கணும், அது உள்ளே ஃபுல்லாக இதுவாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது ஓகே தானே, ஹீட் பண்ணி எடுத்துடலாம்ல அப்படின்னு என்ன கேட்குறேன். ஹீட் பண்ணி எடுத்துடலாம்னு என்ன கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும் ஹீட் பண்ணி எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி நீங்கள் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக தெரியும்ல, அப்புறம் என்ன, நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படி சொல்கிறார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணேன். கரெக்டாக 7:30க்கு கால் வருது. 7:30 கால் வந்துட்டு, சார் என்ன சார் அது ஃபுல்லாக அப்படியே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸ்ட்ராங்காக இருக்கா? சரி இப்போ நான் என்ன பண்ணணும், இல்லை அது இப்படி வீல் வந்து யாரோ பயங்கரமாக இடிச்சிருக்காங்க அப்படி சொன்னாங்க. பயங்கரமாக இடிச்சிருக்காங்களா? இல்லைன்னா புதுசாக இடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, அம்மா செம்மையாக வீலு நல்லா இடிச்சிருக்காங்க, எப்படி இந்த பெண்டை வச்சுன்னு ஓட்டின்னு வந்தீங்கன்னு வேறு கேட்குறாரு. என்னது ஓட்டின்னு வந்தீங்களா? இதனால ரொம்ப போச்சு ஓட்டின்னு வந்தீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இது ஏதோ லைட்டாக தப்பாக பட்டுச்சு, என்னவோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி நைட்டு வந்து இப்போ என் பைக் அவங்கக்கிட்ட இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணிட்டு சரி இப்போ என்ன பண்ணணும் நான் அப்படி கேட்டேன். நீங்கள் வந்து வேற ஒரு அலாய் வீல் தான் வாங்கி போடணும். வேற ஒரு அலாய் வீல் வாங்கி போடணுமா? 500 ரூபா செலவுலேருந்து 5000 செலவாயிடுச்சு. அப்படியா, சரி ஓகே, நான் அலாய் வீல் நாளைக்கு வாங்கிடலாம், எவ்வளோ எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஆர்டர் போட்டு வர வச்சிடலாம் அப்படி சொன்னார். சரி ஓகே, நான் நாளைக்கு காலையில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா எனக்கு இங்கே பள்ளிக்கரணையில் ஒரு சர்வீஸ் சென்டர் தெரியும் உங்களுக்கு, அப்புறம் அங்கே வேளச்சேரி, அப்புறம் வடபழனி, இந்த மாதிரி 3-4 இடத்துல தெரியும். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹீட் பண்ணி தான் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இப்படிலாம் ஒன்றுமே இல்லையே, ஹீட் பண்ணி எடுக்கணுன்றது இல்லையே, அலாங்கி போட்டால் வந்துட போகுது அப்படி சொல்லி சொன்னான். இல்லை எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு அதுதான் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரில, வீல் வேறு ரொம்ப பெண்டுன்னு சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரி வீல் பெண்டு நான் ஆனதே கிடையாது, வரைஞ்சிச்சு எத்தனை வந்து கொடுத்தேன், அதோட அவ்வளோதான், வீல் பெண்டு யூஸ்ஃபுல்லாக எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து பள்ளத்துலையோ இல்லை எங்கேயாவது கல்லுலையோ இடிச்சிக்கிட்டீங்க, அதுவும் ஏர் இல்லாத ஒரு டயராக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீல் பெல்ட் வந்துடும் அப்படி சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, இவ்வளோ சொல்கிறது கரெக்டாக பட்டுச்சு. நான் வந்து தொம்முன்னு அடுத்த நாள் போனேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போனேன். அந்த இடத்துக்கு போய் பார்த்தா வண்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா வண்டியை ஓரமாக அப்படி போட்டு வச்சுருக்காங்க. என்னடா ஷோரூம்கே நிலைமையாகும், ஒரிஜினல் அதாவது டிவிஎஸோட ஒரிஜினல் லேப்ஸுக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் வீலை போய் பார்த்தேன், ஓட்டி காட்டாங்க. பார்த்தா அப்படியே ஆடுது லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு. அவங்க கேட்குறாங்க, இது எப்படி நீங்கள் நாவலூர்லேருந்து ஓட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த பாருங்க வீல் இந்த மாதிரி கிடையவே கிடையாது, நேற்று ஏதோ பண்ணுறன்ற பேரில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒழுங்காக உங்களோட மேனேஜரை கூப்பிடுங்க, யார் ஓனரா சிஇஓ யாராக இருந்தாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தார். அவர்கிட்ட போனேன், இந்த மாதிரி என் வண்டி கிடையாது, இவங்க ஏதோ ஹீட் பண்ணுறன்ற பேரில் பண்ணாங்க, ஏதோ ஆகிருக்கு, எனக்கு தெரியாது, இது வண்டி நீங்கள் தான் வீலை வந்து நீங்கள் சரி பண்ணி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் வந்து இன்னொன்று சொல்லிட்டேன், எல்லாருக்கிட்டேயே செக் பண்ணிட்டேன், அவங்க எல்லாரும் சொன்னது என்னென்னா இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்களேன்னு சொல்லி சொல்லுவோம், நீங்கள் மட்டும் எதுக்கு ஹீட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்.
அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு, சரி ஓகே நீங்கள் போங்க, நான் என்ஆர் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் வந்து ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே போயிட்டு நான் வரேன் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பழைய வீலை புதுசாக வாங்கி அவங்க மாட்டி கொடுத்தாங்க. மாட்டி கொடுத்துட்டு நான் என்ன ப்ராப்ளம் கொடுத்தனோ அதுக்கு மட்டும் சார்ஜர் பண்ணாங்க. இப்போ மட்டும் எப்படி எங்கேருந்து வந்துச்சு இந்த அலாய் வீடு? நேற்று என்ன வந்து 5000 ரூபாய்க்கு வாங்குன்னு சொன்னான். அது வந்து அவங்க வாங்கிட்டு அந்த ஓனருக்கு தெரியுது இது வந்து தப்பி நம்ம தான் இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் அந்த ஆள் இந்த சூப்பர்வைசராக அந்த ஆள் சொன்னார், நீங்கள் வந்து பண்ண மிஸ்டேக்குக்கு இவங்களோட சம்பளத்தில் தான் வந்து ஒட்டிக்கிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு. நான் சொன்னேன், பண்ண தெரியாத எதுக்கு பண்ணீங்க? எல்லா இடத்துலையுமா வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துட்டுருக்காங்க. அது அப்போ வரைக்கும் அந்த மனுஷன் ஒத்துக்கவே இல்லை அந்த தப்பை, நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிறது தான் சாதிக்கிறார். பெரிய இதை சொல்ல வரேன்னா, ஷோரூம்க்கே இந்த நிலமை இருக்கும் போது நான் யாராக தான் நம்புறது சொல்லுங்கள்? ஜென்யூனாக ஒருத்தர் யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். காசு வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா காசு நல்லா கொடுத்தா தான் வந்து வண்டியும் நல்லா இருக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது போயிடுச்சு இதை மாற்றி எல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து அவங்க பண்ண தப்பு நம்மளாலாம் மதிக்கணும். நீங்கள் போய் போன நம்பிக்கை அவங்கக்கிட்ட யார் வந்தோம் வந்து வண்டியை கொடுங்க சொல்லிட்டு பண்ணுறது வேணுன்ற ஒரு விதி. கைஸ் 8:45 ஆயிடுச்சு. இன்றைக்கே மாட்டிக்கினேன் நான். ஸோ மேலே எப்படி நான் டைம் போட்டு 15 மினிட்ஸில் நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கோம். ஆவை சூப்பராக பார்த்தீங்களா? எவ்வளோ சீக்கிரம் தூங்கினாலும் வந்து பத்த மாட்டுதுங்க. ஆல்மோஸ்ட் ஆகிடுது 12 o'clock ஆகிடுது காலையில். இப்போ நம்ம வந்து யோசிச்சு பாருங்கள், 6:30க்கு எழுந்துக்கிறோம். 6:30க்கு எழுந்துச்சு நைட் வருவாங்க, அவங்க வந்து குக் பண்ணுவாங்க. குக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் சாப்பாடை கட்டிட்டு, என் வீட்டில் ஒரு பெட்டு இருக்கான், அவனை கூப்பிட்டு போயிட்டு டாய்லெட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாடு கட்டிட்டு திரும்ப நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாமே எனக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஆகிடுது 8:15 ஆகிடுது வீட்டிலேருந்து கிளம்பவே. அதோட அவ்வளோதான், ஆஃபீஸ் வந்தோமா
ஆஃபீஸ் ஒரு 5:30க்கு முடியுமா, ஆஃபீஸ் ஒரு 5:30க்கு முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 6:30 ஆகிடும். திருப்பி வீட்டில் ஒரு 1 hour ரெஸ்ட்டு, அதோட திருப்பி ஜிம் முடிச்சுட்டு திரும்பி ஒரு 2 hours ஆகும். அகைன் வரதுக்கு ஒரு 9:30, சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour, 9:30 10:30, திருப்பி 11க்கு தூக்கம். இப்படி தான் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்குது, ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ். அவ்வளோலாம் இல்லை, ஓகே தான். நான் ஒன்று டைம் பத்தலை. ஒரு நாள் நைட்டு ட்ரைவ் பண்ணணும், ரொம்ப நாள் ஆச்சு நைட்டு ட்ரைவ் பண்ணி. இதெல்லாம் வந்து வீக்கெண்டில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8:55 ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆஃபீஸ் கண்டிப்பாக லேட்டு. வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 9 likes கொடுத்துருந்தீங்க. புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இதோடு நான் இந்த வீடியோவை இப்போ முடிச்சுக்கிறேன். ஓகே, அப்படி